பசிக்குது. மேடம் மேடம் ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஐயோ ஐயோ ஐயோ, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் கடவுளே? அடுத்து போய் இப்படி பட்டினி போட்டாங்களே. முருகா, உனக்கு கண்ணிலையா? இதெல்லாம் நீ பார்க்க மாட்டியா? அவங்க சாப்பிடுறதே 4 ஸ்பூன் சாதம் 4 ஸ்பூன் தண்ணி, அதுக்கும் வர வச்சுட்டாங்களே. என் வயிறு பத்திக்கிட்டு வருதே முருகா. பால்கோவா எங்க? இதோ இங்க. அட்டி பாவி, நான் கேட்டப்ப சாப்பிட்டேன்னு சொன்னேன். நீங்க சாப்பிடுங்க அத்தை. ஐயோ, இவங்க வேற வந்துட்டாங்களே. பாட்டி சொன்னதுக்காக எவ்வளவு நேரம் பசிய பொறுத்துப்ப? விளக்கேத்தி விரதம் முடியற வரைக்கும் பசி தாங்க மாட்டேன். இந்தா, இப்போதைக்கு இதை சாப்பிடு, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். என் தெய்வம். ஆமா, சாமி குத்தம் எதுவும் ஆயிடாதுல்ல? ஏன் மேடம், நேத்து அவ்ளோ லாஜிக் பேசிட்டு இன்னைக்கு எப்படி கேக்குறீங்க? பட்னி கடந்தா கடவுள் சந்தோஷப்படுவாரா? கோவம் தான் படுவாரு. பேசாம சாப்பிடுங்க மேடம். ஜோதி, அடி பாவிங்களா, நானே அவளை சாப்பிட வைக்க தாண்டி வந்தேன். சரி விடு ஜோதி, நான் வாட்ச்மேன ஒரு ரூம் பால்கனி கதவை திறந்து விட சொல்லிருக்கேன். அப்படியே அது வழியா இறங்கி போய் ஏதாவது சாப்பிட்டு வந்துரு. சரி வா, நம்ம போலாம். மேடம் வாங்க வாங்க வாங்க. ஜோதி, ஜோதி, இந்தாத்தா மணி 5 ஆயிடுச்சு. வரசா குளிச்சுட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு கீழே வந்துரு. பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு. புடித்தா? அம்பட்டுதான். இனி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு. அதுவும் எப்பன்னு கூட தெரியாது. மேடம், உங்க பூஜை பிசினஸ் எல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். இங்கே இருந்தா ஏன் சோத்துலயும் கை வச்சிருவாங்க. எனக்கு சோறு தான் முக்கியம். பாய் மேடம். ஏமா மறுக்குழந்து. ஓய், சாரி மேடம், நாளைக்கு காலையில வந்துடுறேன். பாய். அடி பாவி. இவருக்கு வந்ததுங்க. என்னடா மறுபடியும் ஆரம்பியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மாதான். எப்படி சமாளிக்கிறது? ஏதோ ஒன்று சரியில்லையே. இல்லப்பா, வண்டிலாம் நல்லா தான்ப்பா இருக்கு.
போட போய் வியாபாரத்தை பாரு. சரிப்பா, வரேன். பாய். ஆ, மேல வைக்க ஆ, வேண்டியதெல்லாம் சீக்கிரம் எடுத்து வச்சிரு. சீக்கிரம் வா. பாட்டி. வா. அப்பதா இன்ஜினியர் வந்துட்டாரு. ஏய் உனக்கு ஜோதியை கூப்பிட்டு வா. இரியா இரு. இப்பதான் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. ஏன் ஒரு 10 நிமிஷம் பொறுக்க மாட்டாரா? அப்படிலாம் இல்ல ராணியம்மா, நம்ம வீட்டு வேலையை முடிச்சிட்டு நான் நைட்டு சென்னை கிளம்பணும். சென்னைக்கு தானே, வெளிநாட்டுக்கு இல்லையே. போருங்க, வருவாங்க. அட தேவதையாட்ட இருக்கேத்தா. என் கண்ணே பற்றும். இன்ஜினியரே அம்மா. வாங்க. இதுல உங்க ரேகையை வைங்க. என்னையா அது? பெரிய பொட்டியா எடுத்துட்டு வருவியன்னு பார்த்தா இது என்ன போனு? இதை வச்சு எல்லாத்தையும் கனெக்ஷன் பண்ணிடலாம். என்னத்த செய்றீங்களா? கொடுங்க. ஆ, கைய வைத்தா. இன்னும் ஒரு தடவை மேடம். இன்னும் ஒரே ஒரு தடவை மேடம். எத்தனை தடவை வாங்குவ? மா, ரேகை சரியா பதியல. வைத்தா. ஏய் சுரேஷ், டீ இருந்தா கொண்டு வாடா. கார்த்தியனா, லவ் பண்றியாம்ல? டேய் போடா, போய் சொன்னதை எடுத்துட்டு வாடா. கேள்விப்பட்டேன், அதான் கேட்டேன். டேய் டேய் வயசுக்கு ஏத்த பேச்சு பேசுறே நீங்க. லவ் அது இதுன்னு போடா, போ டீயை போடு போ. எதுக்கு வந்த? ஆளும் பேச்சையும் பத்தியா? ஏண்டா கார்த்தி எவ்வளவு முக்கியமான யோசனையில இருக்காப்ல, அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன கார்த்தி, தம்பிக பூரா சொன்னாங்க. கேள்விப்பட்டேன். ஏதோ 8 மணி டார்கெட் ஒண்ணு போதாம்ல. உன்கிட்ட எவன் சொன்னான்? கார்த்தி, காலங்காலமா யுக யுகமா ஒரு கதைன்னு இருந்தா அதுல கதாநாயகன் ஒருத்தன் இருப்பான். அந்த கதாநாயகனுக்கே பிறந்தவதான் கதாநாயகி. உன் மனசுல நீயே கதாநாயகன் ஃபிக்ஸ் ஆயிட்டியா? இல்லப்பா, சும்மா கிண்டலுக்கு கேட்டேன். அது எப்படி கார்த்தி, உன் ஓன் ஸ்டோரியில நீ தானே ஹீரோவா இருக்க முடியும். அட ஏன்பா முறைக்கிற? உள்ளதானே சொன்னேன். என்ன மவனே, ஏதோ ஒரு பிள்ளைய லவ் பண்றியாம்ல? பயலுக சொன்னாங்க. யோ சடையாண்டி, நைட்டு கோட்டருக்கு கரெக்ட் பண்ற வரைக்கும் எதுவும் பேசாதன்னு சொன்னா இல்லையா? டேய், நான் அவன் சொல்ற சித்த பண்ணிட்டான். அப்ப எங்களை பட்டு என்ன தினக்கூலிக்கு வாடகைக்கு பிடிச்சிட்டு வந்திருக்கேன். டேய் விடுறா முதல்ல. ஏய் ஏய் நீ சும்மா இருப்பா. என்னவா நீ முதல்ல சும்மா இரு. என்னையா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவா? சித்தப்பா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்க முடியாதா? ஏய் மவனே, என்ன விட இந்த சித்தப்பனை விட இந்த களவாணி போய் உனக்கு முக்கியமா போயிட்டானா? நரச்ச பேச்சுலர் என்னையா களவாணிக்கிற? சித்தப்பா, என் வாழ்க்கையோட ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கேன். சரியா? இப்போ மணி என்ன? 4 4. இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள என் காதல் கை கட்டுற தூரத்துக்கு வருமா வராதான் தெரிஞ்சிடும். சரியா? இவங்க கிட்ட போய் சொன்ன பாரு. சித்தப்பா, ரொம்ப பதட்டமா இருக்கு. பார்த்து கொஞ்சம். சரிடா விடுறா. மனே, காலையில யார் முகத்துல முழிச்சேங்கிறதுல இருந்து இப்ப வரைக்கும் விரிவா விலாவரியா சொல்றான். எதுக்கு? மகனே, சகுனத்தை வச்சுதான் எலெக்ஷனே நடக்குது. அதே மாதிரி சகுனத்தை வச்சு உன் ஃபியூச்சரையும் பார்த்துப்பலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், கொஞ்ச நேரம் பேசாம இரு. யாரு 2 பேருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சித்தப்பே, நம்மளத்தான் சொல்றேன்.
புரிஞ்சா சரி. அப்போ எங்களை பார்த்தா உன் காதல கலைக்கிற மாதிரி தெரியுதா? ஆமாண்டா. என்னடா பச்சின்னு மூஞ்சில அரைஞ்ச மாதிரி சொல்லிட்ட? வேற என்ன பண்ண சொல்ற? உன் ஐடியா படி நடந்துட்டு என் வாழ்க்கையில 3 தடவை நான் ஃபெயில் ஆயிருக்கேன். நண்பா, அது 9ஆப்பு படிக்கிறப்படா. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஐடியாவுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லடா. நான் காலேஜுக்கு போனப்ப என்னது காலேஜுக்கு போனியா? அதானே. டேய், நான் உன் கூட தானே இருக்கேன், அப்புறம் எப்படி காலேஜ் போயிருப்ப? டேய் என் தங்கச்சி சோபனாவை காலேஜுக்கு விட போறப்ப அவ வந்து என்கிட்ட சொன்னா, முக்கியமா இந்த 2 முட்டாளுங்களோட சேரவே சேராத, என்னது உன் வாழ்க்கை வீணா போயிருந்தேன்னு. ஆனா அதை கரெக்டா ப்ரூவ் பண்றீங்க. ஓஹோ கார்த்தி, என்ன பாருடா. என்ன என்ன பேச வைக்கிறியா? ஏய், அவபாடா. இந்த 500 ரூபாய 2 பேரும் வச்சுக்கோங்க. இன்னைக்கு முழுக்க என்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அதுக்கு மேல ஏதாவது பண்ணீங்க, என் வாய் பேசாத, என் கைதான் பேசும். வந்து தொலைஞ்சிரு. அப்பாடா, எங்கடா இவ்வளவு அவசரமா போற? வந்து சொல்றேன் சித்தப்பு, வந்து சொல்றேன். இல்ல அது இல்ல, எனக்கும் காசு ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு போனீங்கன்னா வாய முடிச்சு மாதிரி செலவுக்கு பத்தாதடா மவனே. 500 ரூபா தானே, வந்து தர்றேன். அப்பா தேவையா உனக்கு? அவன் போனா போயிட்டு போறியா? 500 ரூபாய் வச்சுட்டு எங்க போறோம்? கையட முதல்ல இந்த 500 ரூபாய உனக்கு கிடைக்குதான்னு பாரியா. முடிஞ்சா வந்து குடிச்சுக்க. என் மகன் காசை கொடுக்கல கொன்றுவேன். என் மகன் கொடுத்துட்டு போடா. மிஸ் ஆயிடுச்சு. கனெக்ஷன் பண்ணியாச்சு. இளவரசி மேடம் ரேகையை வச்சாங்கன்னா டோர் ஓபன் ஆயிடும். இப்போ செக் பண்ணி பாத்துக்கலாமா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ சென்னைக்கு போகணும்னல்ல, கிளம்பி போ. சரிங்கம்மா. ஆமா பாட்டி, எதுக்கு இதெல்லாம்? எதை கேக்குற? ரேகையை கேக்குறீங்களா, பூஜையை கேக்குறீங்களா? 2ம் தான். ரேகை அந்த கண்ணாடியை திறக்கிறதுக்கு, பூஜை துர்கை அம்மன் கூடவே இருந்து நம்ம பரம்பரையை காப்பாத்துறதுக்கு. 10-20 தலைமுறையா பெண்ணடி வாரிசுங்களுக்கு இந்த துர்கைய சீதனமா கொடுத்து அனுப்புறாங்க. இளவரசிங்க வாக்கப்பட்டு அரண்மனைக்கு போகும்போது அந்த அரண்மனை சீரு சிறப்புமா இருக்கணும்னு அந்த இளவரசிக்கு எந்த பிரச்சனையும் வராம அவளே ராணியா இருந்து அரண்மனையை வழி நடத்தணுங்கிறதுக்காக இந்த துர்கைய அவங்க கூட சீரா அனுப்புறாங்க. எல்லா தலைமுறைக்கும் ஒவ்வொரு அரண்மனைக்கும் சீரா போன இந்த துர்கை அம்மா ஏன் தலைமுறையில இங்க வந்தாங்க. எனக்கு அப்புறம் வார்த்தைதான் இதை சீரா கொண்டு போக வேண்டியது. அவதான் செத்து போயிட்டாளே. பாட்டி, ஜோதி, பாட்டி சொல்றத மட்டும் கேளு. எத்தா ஜோதி, இந்த துர்கையை சீரா கொண்டு போற யோகம் உனக்கு தான் இருக்கு. அதனாலதான் உன் கையால விளக்கேத்தி பூஜை பண்றோம். இன்னைக்கு ஒரு நாள் நடக்கிற பூஜை இல்லாத்தா, தினமும் சூரியன் முழிக்கிறதுக்கு முன்னாடி நீதான் உன் கையால ஆத்தாளுக்கு விளக்கேத்தணும். ஐயா தர்மா, உன் பொண்டாட்டிய மஞ்சள் எடுத்துட்டு வர சொல்லியா. விளக்கேற்றதுக்கு முன்னாடி புள்ளைக்கு தீர்த்தம் கொடுக்கணும். சரி அப்பதா, போய் கொண்டு வா. சரிங்க. சொல்லுங்கக்கா.
டேய் நீ சொன்ன மாதிரியே அந்த மாத்திரையை வாங்கிட்டேன். அதுல மஞ்சள் கலர் ஒண்ணு சிவப்பு கலர் ஒண்ணு இருக்கா? ஆமாடா. அந்த மஞ்சள்ல உப்பு கொஞ்சம் கலந்துருங்க. உப்பா? அதான்க்கா சோடியம் குளோரைடு 2 சிட்டி எடுத்து அந்த மஞ்சள்ல கலந்துருங்க. அந்த மாத்திரைங்களை நல்லா இடிச்சிருங்கக்கா. இது எல்லாத்தையும் கொட்டிடவா? எதுக்கு? குடிக்கிறவன் சாவறதுக்கா? ஒரே ஒரு சிட்டிகை போதும்க்கா. அதுக்கே 2 மணி நேரம் உடம்பு பேரலஸ் ஆயிடும். டேய் நல்ல வேளை நீ சொன்ன, இல்லனா எனக்கு இருக்கிற கடுப்புக்கு மொத்தமா கலந்திருப்பேன். ஐடியா கொடுத்தன்னா ஜெயில உட்கார்ந்திருப்பேன். சரிடா, நீ லைன்லயே இரு, நான் பேசுறேன். சரிக்கா. சாந்தி, சாந்தி வந்துட்டேம்மா. சொல்லுங்கம்மா. இத கொடுத்துரு. சரிங்கம்மா. டேய் லைன்லயே இரு ஒரு நிமிஷம். அக்கா சொல்லுங்கக்கா. டேய் நீ சொன்ன மாதிரி மாத்திரையை சரியா கலந்துட்டேன். அவ்வளவுதான்க்கா. அக்கா அப்பா கிட்ட சொல்லி கவர்மெண்ட் மெடிசன் ரிசர்ச் டீம்ல என்ன சேர்த்து விட்டுருங்கக்கா. அதுக்காக தான்க்கா இந்த ஹெல்ப்லாம் பண்றேன். விஷயம் சரியா முடியட்டும், அதுக்கப்புறம் என்ன வந்து பாரு. சரியா? இப்ப டைம் இல்ல, போன் வை. ஓகே ஓகே. என்னது? போட்டு தாயே. சித்ரா, என்ன பண்ணிட்டு இருக்கறவ? பூவை சரி பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் முடிச்சிட்டு போ. ஓம் மேலே துர்கா போற்றி. ஐயோ ஜோதி, நெருப்பு! ஒண்ணு இல்லத்தா, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லத்தா. தைரியமா இரு. ஒண்ணு இல்லத்தா, ஒண்ணு இல்ல. இருத்தா இருத்தா. சரியா போச்சு. ஒண்ணு இல்லத்தா, ஒண்ணு இல்ல. அச்சச்சோ, நல்ல நாள் அதுமா புடவையில தீ பிடிச்சிருச்சே. ஐயோ அபசகுணம், பூஜை நடக்க கூடாது. எவடி அவ? அபசகுணம் சொன்னவ? எவ சொன்னவ?
அரைஞ்சு விடுவேன். நெருப்புக்கு தாண்டி தன்னோட சேர்ற எல்லாத்துக்கும் நெருப்பா மாத்துற சக்தி இருக்கு. நெருப்பு தான் எல்லாத்தையும் சுத்தமாக்குது. அது இல்லாம இங்க எதுவுமே இல்ல. அக்னி பகவான் என் பேத்திய ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு. எத்தா ஜோதி, நீ ரேக வைத்தா? இந்த அத்தா, காலையில இருந்து வெறும் வயித்தோட விரதம் இருக்கிறவ இந்த தீர்த்தத்தை குடிச்சு விரதத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் விளக்கேத்து. இந்தா.